ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மிட்சுபிஷி இருக்குல்ல, அதில் சிட்டி மல்டி VRF யூனிட்டில் வந்து 6607 ஒரு எரர் வந்தது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது. ஏற்கனவே நம்ம மிட்சுபிஷி VRF யூனிட்டில் வந்துட்டு எப்படி எரர் வந்து 6607 எரர் வந்து எப்படி டபுள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆர்சியில் 6607 எரர் பார்த்தோம் இல்லையா, அதே டைம் வந்துட்டு எஃப்சியூவில் ஆப்ரேஷனல் லைட் வந்து பிளிங்க் ஆகும், சிஸ்டம் வந்து ரன் ஆகாது. நம்ம வந்து சியூ சைடு போயிட்டு பார்க்கலாம். இப்போ சியூவோட பேனல் கவரை நம்ம கலட்டிட்டு அதில் இன்கமிங் பவர் சப்ளையும் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்துட்டு ஏதாவது எரர் காமிக்குதான் சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்காக சேஃபாக வேலை செய்யுங்க. எப்பவும் போல் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. இன்கமிங் பவர் சப்ளை செக் பண்ணும்போது வந்துட்டு ஓகே இருக்குது. இதில் கண்ட்ரோல் பிசியில் வந்துட்டு ரெட் ஜாக்கில் ஏசி வோல்டேஜையும் பிங்க் ஜாக்கில் வந்துட்டு டிசி வோல்டேஜையும் இப்போ செக் பண்ணலாம். நம்ம இந்த ஓல்ட் பிசிபியை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு புது பிசிபி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பவரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு டிசியோட வோல்டேஜ் வந்துட்டு 330 to 326 இதில் காமிக்குது இல்லையா, ஸோ அதிலேருந்து 20 வோல்டேஜ் வந்துட்டு வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பிசிபியை நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பிசிபியை டிஸ்மேண்டில் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். டிசி வோல்டேஜ் வந்து ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து புது பிசிபியை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பேப்பர் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பேப்பரில் இருக்க ஸ்பெக்கும் நம்மளோட சியூவில் இருக்க ஸ்பெக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். அதாவது இந்த பிசிபி வந்துட்டு இந்த சியூக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து டிப் சுவிட்ச் செட்டிங் செய்யணும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சின்ன பென் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே இதில் உள்ள செட்டிங்கும் அதில் உள்ள செட்டிங்கும் கரெக்டாக நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சின்ன டிப் சுவிட்சை வந்து நம்ம மேலே இழுத்து விடணும். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பாருங்கள் கேர்ஃபுல்லாக. ஸோ இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பிசிபி ஃபிக்ஸ் பண்ணால் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும், ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகும். அது எப்படின்றத பாருங்கள் ஒழுங்காக. இந்த டிப் சுவிட்ச் செட்டிங் முடிச்சதுக்கப்புறம் புது பிசிபி ஒரு சைடு வச்சுருக்கேன். இப்போ பழைய பிசிபியோட எல்லா ஜாக்கையும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பிசிபியை டிஸ்மேண்டில் பண்ணி கலட்டி எடுத்து வச்சிடலாம். கலட்டி வச்சுட்டு நம்ம புது பிசிபியில் வந்துட்டு ஜம்பர் வந்துட்டு பழைய பிசிபியோட ஜம்பரும் இதுவும் கரெக்டாக இருக்கா, சேமாக அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிவிட்டு எப்படி நம்ம பழைய பிசிபியை அதுலேருந்து கலட்டணுமோ அதே மாதிரி புது பிசிபியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்லா ஜாக்கையும் வந்துட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிசிபியில் வந்துட்டு மைக்ரோ சிப்ஸ்லாம் இருக்கிறதுனால ஜென்டலாகவே ஹேண்டில் பண்ணுங்கள்.
பிசிபி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேனல் கவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்கமிங் பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்துட்டு ஆன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஆன் ஆகுது இதில். ஸோ அடுத்தது இப்போ நம்ம எஃப்சிஓ வந்துட்டு பவர் ஆன் பண்ணிட்டு சிஓ செக் பண்ணுவோம். சியூவில் ஆம்பியர்லாம் செக் பண்ணும்போது எல்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ வந்துட்டு சியூ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சியூ சைடு செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து எஃப்சியூ சைடில் போய்ட்டு செக் பண்ணலாம். எஃப்சியூ சைடு செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது. எந்த எரரும் காமிக்க கிடையாது. எஃப்சியூ வந்துட்டு எப்பவும் போல் நார்மலாக ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.